கோமா தான் அழகு வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கு அழகு எடுத்திருக்காரு, புவிஎஸ் வந்திருக்காரு. ஏஎம்ஜிசி 10 ஓவருக்கு 91 அடிச்சிருக்காங்க, பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. 92 அடித்தா கூல் இன்ஃபீல்ட் கார்பன்ஸ் வெற்றி. ஃபஸ்ட்டு பால் முதல் பால் அடிச்சிருக்காரு கீப்பிங் சைடு, அது 4 மாறிடுச்சு. 4 அழகுப்பேட்டிலேருந்து முதல் பாலே 4 செகண்ட் 1 அருமையாக அடிச்சிருக்காரு. அழகுப்பேட்டிலேருந்து ஒரு 6, முதல் பால் 4, இரண்டாவது பால் 6 மாற்றிருக்காரு அழகு. நல்லா போட்டிருக்காப்புல, ஆப்ஷன் தள்ளி போயிடுச்சு, ஒய்டு அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு. ராமு எடுத்துட்டாரு, கேட்ச் எடுத்துட்டாரு, நல்லா அடிச்சுக்கிட்டாரு. முதல் பால் 4, ரெண்டாவது பால் 6, அடுத்த பால் விக்கெட்டு கொடுத்துட்டு போறாரு அழகு. ஆனால் விக்கி உள்ள வந்திருக்காரு கூலிங் கார்பன்ஸில். 3 பாலுக்கு 11 ரன் போயிடுச்சு. அடிச்சுட்டாரு கிளாசிக்கா, லெக் ஸ்டம்பில் ஒரு தட்டு செல்லமாக ஒரு 4 அருமையாக போட்டிருக்காரு. நல்லா மூவ் ஆன் ஆகிருக்கு பால். டாட் ஃபஸ்ட் ஓவர் அடிச்சிடாரு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் ஓவர், ஒரு ஓவருக்கு 15 கூலிங் ஃபுல் கார்பன்ஸ் பேட்டில் வந்திருக்கு. ரெண்டாவது ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கோமா தான் நல்லா ஆடிக்கிட்டு. முதல் பால் டாஸாக போட்டதை 4 மாற்றிட்டாரு. இன்ன வரைக்கும் ஒரு 7 பால் 3 டாஸ் போட்டாங்க, 4 மாற்றிருக்காரு கோமா தான். ஒயிட் யாக்கரு, நல்ல யாக்கரு, அடிச்சுட்டாரு. இது ஒரு 100-110 மீட்டருக்கு மேலே போயிருக்கும். 6 அவுட் ஆஃப் ஸ்டேடியம். கோமாதாபேட்லேருந்து 2 பால், ஒரு 4, ஒரு 6 அடிச்சுட்டாரு. பாலை மிஸ் பண்ணிட்டாரு. 4 அடிச்சுட்டாரு. கோபி எடுத்துட்டு வரா, எடுத்துட்டாப்புல கோபி விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. கோமா தான் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. 2 போனாலும் விக்கெட்டு போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரேம் வராரு, ஒரு நல்ல மைண்டா போட்டு ஆடுவார் பிரேம். அழகா தட்டிருக்காரு, ஓடிட்டாங்க குயிக்கா. ஒரு ரன் பர் 31 ரன் எடுத்து 2 விக்கெட்களை இழந்துள்ளது. 31 ஃபர்ஸ்ட் பால் அருண் வந்திருக்காரு பாலிங் போட, அருமையாக போட்டுருக்காரு. அழகாக தட்டி புவனேஷ் ஒரு ரன், விக்கி அருமையாக போட்டுருக்காரு. தட்டி அதை ஒரு ரன்னை மாற்றிட்டாங்க. விட்டுட்டாரு, கீப்பர் விட்டுட்டாரு. அருமையாக போட்டிருக்காரு. கிளாசிக்காக ஒரு தட்டு, ஒரு 2 ரன் ஓடிட்டாங்க. ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் குயிக்காக ஓடிட்டார் பிரேம். அடிச்சிருக்காரு ஆஃப் ஸ்டம்பில், அது ஒரு 4 மாறிடுச்சு. கீ பேட்லேருந்து ஒரு 4 நல்லா போட்டிருக்காரு. யாக்கர் லைனில் ஃபுல்டாஸாக மாற்றி ஒரு ரன் அருமையாக போட்டிருக்காரு. பவுன்ஸு ஓவருக்கு 42. 4 ஓவர் ஃபஸ்ட் பால் குமரன் போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபஸ்ட் ஒன் நல்ல இடத்த பார்த்து போட்டிருக்காரு. அது ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் ஒரு 4 மாறுது. நல்லா போட்டிருக்காரு.
அருமையா போட்டிருக்காரு. அங்க உள்ள ஷாட் நான்காவது இருக்காரு, விட்டுட்டாரு, ஆனா புடிச்சிட்டாரு தவி. ஒரு ஃபீல்டர் பிடித்து அதை ஒரு ரன்னுக்கு எறிந்து விட்டார். அருமையா போட்டிருக்காரு, நேருக்கு நேரு. அதை ஒரு ரன்னா மாத்திருக்காரு பிரேம். அருமையா போட்டிருக்காரு குமார். ஒரு டாட், ஒரு லாஸ்ட் பால் நடந்து போய் என்னோட்டா மிஸ் பண்ணிட்டாரு. ஓவர் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 2 விக்கெட் இழந்திருக்காங்க. கூலிங் கார்பன்ஸ் 4 ஓவருக்கு 5வது ஃபர்ஸ்ட் பால். அருமையாக அடிச்சிருக்காரு கவர்ஸ்லாம். பிரேம் பேட்லேருந்து ஒரு 4 உறுதியான 4 கார்பன்ஸுக்கு. பிரேம் ஒரு தூணா இருக்கு. இந்த 4 பிரேம் மீண்டும் தட்டியிருக்காரு பேட்லேருந்து ஒரு மீண்டும் ஒரு 4. அழகா தட்டியிருக்காரு. அங்கே பால் போட்டுட்டாங்க. ஒரு ரன் அடிச்சிட்டாரு, சரியா பேட்ல படல. டாட். நல்லா போட்டிருக்காரு அருண். ஒரு அருமையான பந்து. ஒரு டாட் நல்லா போட்டிருக்காரு. 3 பாலுமே டாட்டா போட்டிருக்காரு. விக்கியை வச்சு 5 ஓவர் முடிவற்ற நிலையில் ஓவர் 2 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 56. 5 ஓவருக்கு 56. அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல. அது நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்டம்ப்ல நேருக்கு நேராக போயிட்டு இருக்கு. குமார் அங்கே ஒரு ரன்னா மாத்திருக்காரு. அருமையா போட்டிருக்காரு டாட். அடிச்சிருக்காரு. அருண் கையில கேட்சை எடுத்துட்டாரு. விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு விக்கி. உள்ள வராரு கூலின் கார்பன்ஸ்ல. நல்லா தட்டி இருக்காரு லெக் ஸ்டம்ப்ல. அங்க குமார் ஒரு ரன். நல்லா யாக்கரப்பட்ட போல ஆஃப் ஸ்டம்ப்ல நேருக்கு நேரம் அடிச்சு அது 2 ரன்னை மாத்திட்டாங்க. ஸ்டம்புக்கு பக்கத்தில் போயிடுச்சு. 4 பாலுக்கு 32 அடிக்கணும். இன்னும் 24 பந்துகளுக்கு 32 ரன்கள் அடித்தால் கூலிங் கார்பன்ஸ் வெற்றி. அதேபோல் எய்ம் அணியினர் 24 பந்துகளும் துல்லியமாக வீசினால் எய்ம் அணியினர் வெற்றி. கூலரா விக்னேஷ் வந்திருக்காரு 7வது ஓவர் வீச. ஸ்ட்ரைக்கில் பப்ளு. அடிச்சிருக்காரு. நடந்து போய் அழகா கவர்ஸ்ல ஒரு தூக்கி ஒரு 4ஆ மாத்திட்டாரு பப்ளு. அருமையா போட்டிருக்காரு. கீழே குத்திருச்சு. யோசி 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 விக்கி 2 கைக்கு. தட்டி இருக்காரு லெக் ஸ்டம்ப்ல. ஒரு ரன். ஏறி போய் கவர்ஸ்ல தட்டி இருக்காரு. ஆஃப் ஸ்டம்ப்ல மாறி இருக்கு. ஒரு ரன். பப்ளு அழகா போட்டிருக்காரு. அழகா ஒரு ரன்னா மாத்திட்டாரு. கிளாசிக்கா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு ரன். 68. 7 ஓவருக்கு 68. 18 பந்துகளுக்கு 24 ரன்கள் அடித்தால் கூல் கார்பன்ஸ் வெற்றி. வெளியே நிக்கணும். பவர் பிளே, பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காரு பிரேம். பவுலிங் போட குமார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் அழகா அடிச்சிருக்காரு நேருக்கு நேரு. அங்க சின்னப்பாண்டி விட்டுட்டாங்க, கேட்ச விட்டுட்டாங்க 2 பேருமே. இல்ல கேட்ச் ட்ராப் பண்ணிட்டாங்க.
அருமையாக தட்டிருக்காரு, ஸ்டாப் பண்ணியிருக்காரு. டாட் உல்டாஸா போட்டாரு, அழகா லெக் ஸ்டம்பில் தட்டி 4ஆ மாத்திட்டாரு பிரேம். இறுதியான 4 அடிச்சிருக்காருங்க. இது அடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு. 6 பிரேம் பேட்லேருந்து. அடிச்சுட்டாரு, கேட்சா. அது 6ஆ மாறிடுச்சு. ஹரி கையில பட்டு மேட்சை மாத்திட்டாரு பிரேம். கேட்ச் மேட்ச் 2 கேட்ச் மிஸ் பண்ணாரு, அடிச்சு போட்டாரு பிரேம். கோலின் கோல் கார்மன்ஸ் வெற்றி. 6 ரன் அடிச்சா வின்னு கோலின் குல் கார்பன்ஸ். பிரேம் 1 man ஷோ காமிச்சிட்டாரு. விக்கெட்டு கேட்ச் விட்டோன்னே அடிச்சுட்டாப்புல மேட்சை முடிச்சுட்டாரு பிரேம். வின்னிங் ஷாட்டு, பிரேஸ் என்ட்ரி ஆயிட்டாங்க கூலின் கூல் கார்பன்ஸ். நல்லா விளாண்டாங்க ஏஎம்சிசி. யாருண்ணே மேட்ச் வின் பண்ணி கூலின் கூல் கார்பன்ஸ் உள்ள போயிட்டாங்க. அடுத்த ரவுண்ட். Welcome to Nama Cricket. Subscribe now.